என்னடி அது புது புடவை மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? ஐயோ 3000 ரூபா புடவைன்னு சொன்னால் கமர் கட்டுவான், என் மூஞ்சிலே அடிப்பானே. சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம், கம்மி விலைன்னு சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா ஆன்லைனில் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த புடவை வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலையும் ரொம்ப கம்மி தான், 250 தான். நல்லா ரிச்சாக இருக்குல்ல, எனக்கு நல்லா இருக்குன்னு வாங்கினேன். அப்படியா? நிஜமா 250 ரிச்சாக இருக்குல்ல. சரி நான் போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். நடத்த சொரா மீன் மூஞ்சி என்ன சமாளிக்குது. இருடி உன்னை வச்சுக்கிறேன். A few moments later. ஏங்க காலையில ஒரு புடவை காமிச்சல வாங்கியிருக்கேன்னு சொல்லி, அது கபோர்ட்ல போய் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அது எப்படி கபோர்ட்ல இருக்கும்? ஏன்? நான் தான் அதை எடுத்து நம்ம சமயக்காரமா கொடுத்துட்டேனே. கம்மி ரேட்டு தானம்மா, 250 தானே சொன்னேன், அதனாலதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஏண்டா நூடுல்ஸ் மண்டையா, அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? நானே அந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கலன்னு போன்ல எவ்வளவு நாளா சர்ச் பண்ணி தேடி வாங்கின புடவைடாது. எவ்வளவுன்னு தெரியுமா? அது 3000 ரூபாய். 3000-மா? ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா இவன்ட்டு எல்லாத்தையும் உளறிட்டனே. 350 ரூபான்னா இல்ல, அது 350.